ரஷ்யாவோட SU-34 இந்த ரக விமானம் பறக்குது, டேக் ஆஃப் ஆயிருச்சு, பறந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாலே உக்ரைனோட வீரர்கள் அலர்ட் ஆயிருவாங்க. எந்த அளவுக்கு பங்கருக்கு போக முடியுமோ போயிருவாங்க, எவ்வளவு விக்கெட்டான சூழ்நிலை இருந்தாலும். ஏன்னா ரஷ்யா FAB 3000 ரக குண்டுகளை இந்த SU-34 ரக விமானங்களை பயன்படுத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அதுவும் சில மாடிஃபை பண்ணப்பட்ட வெர்ஷன்ஸ் வச்சு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெளிவா நம்ம பார்த்திருப்போம் இதுக்கு முன்னாடி பேசின பதிவுகள்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இர்குட்ஸ்ல இருக்கக்கூடிய ஏவியேஷன் பிளான்ட்ல SU-30 ரக விமானங்களை அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ப்ரொடக்ஷன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரஷ்யா மேல சாங்ஷன், உலகத்திலேயே அதிகமான சாங்ஷன் இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா அப்படிங்கும் போது எப்படிங்க 40 கப்பல்கள், இவ்வளவு விமானங்கள், ஆயுதங்கள் எல்லாம் அடுக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்யா செஞ்சு வார் மெஷின் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. பட் ஆனா இந்த SU-30 ரக விமானம் என்னப்பா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா, இதுல புது இன்ஜினை பொறுத்து போறாங்களாமா. ஹெவியான வெயிட்டை பேலோட டெலிவரி பண்றதுக்காக ஹெவியான வெயிட்டை தூக்கிட்டு எதிரியோட நிலைகளை போடும்படி இதை நாங்க வடிவமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்காங்க. பாசிபிளி இந்த மாடிஃபிகேஷனால இப்ப ரெடி ஆயிட்டு இருக்க SU-30 ரக விமானங்களோட வகை என்ன அப்படின்னா SM-2, SU-30 SM-2. ஸோ இந்த ரக விமானங்கள்னால FAB 3000 எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது போல சில சோர்சஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையா என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் ரெடியாகி வெளியே தள்ளினாங்கன்னா கொண்டு வந்து உக்ரைன் மேல போட்டு பார்த்தாங்கன்னா சரி வேலை செய்யுது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படியா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு சைடு உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா F-16 வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க இல்லையா. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள், டிமிட்ரி குலேபா அவர்கள், அதுவும் டிமிட்ரி குலேபா அவர்கள்லாம் இன்னைக்கு நடந்த தாக்குதலை பார்த்து, பார்ட்னர்ஸ், நண்பர்களே, தோழர்களே, பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு, மிருகத்தனமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. குழந்தைகள் ஆஸ்பத்திரி மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. எங்க அது உங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்க அப்படிங்கிறத பலரும் சொன்னாலும் மிருகத்தனமான தாக்குதல் ரஷ்ய தரப்பு செஞ்சுட்டாங்க. யூஎன்ல எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிடுங்க, உக்ரைன் முழுவதும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், கொந்தளிப்புகள் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. எங்க இப்படித்தாங்க இருக்கும். கிரீமியா, செவஸ்டாபோல்ல மக்கள் மேல கிளஸ்டர் குண்டுகளை போடும்போது இப்படிதான் இருக்கும். இப்ப உக்ரைனோட வாயிலேயே வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லிக்கிறேன் எமர்ஜென்சி மீட்டிங்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அயன்மேன் ஸ்டைல்ல இந்த வீடியோ பதிவுகள் இருக்கு இல்லையா, செவஸ்டாபோல்ல அந்த அட்டாக் வந்து போட்டு காமிச்சு கண்டனம் தெரிவிங்க, உலக நாடுகளே கண்டனம் தெரிவிங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு திருப்பி சொல்லுவாங்க. ரெண்டாவது, எல்லாத்தையும் முட்டாளாக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மிசைல் எப்படி போய் லேண்ட் ஆகுது எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. இதுல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல் தான் போய் அட்டாக் பண்ணிக்குது குழந்தைகளோட ஆஸ்பத்திரியா. பட் எது எப்படியோ உக்ரைனோட கேபிட்டலான கீவோட சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, டாகஸ்டைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் அடிச்சிருந்தாங்க. இதுக்கு ரஷ்யா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கும் போல நேத்திக்கு பதிவுல சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவோ பிளஸ்ல 2 சப்ஸ்டேஷன்ஸ் அடிச்சிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இதனால எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கே கொஞ்சம் பாதிப்பாகும் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ மிக கொடுமையான தாக்குதல், அதாவது பல இடங்களில் சும்மா சர மாதிரியான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட டார்கெட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவோ பிளாஸ்ட்ல புதுசா டெலிவரி ஆச்சுல பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதோட மிசைல் வச்சிருக்காங்க, பேட்டரிஸ்ல வச்சுக்கிறாங்க. மொதல் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மிசைல்ஸ், அந்த லான்ச்சர்ஸ், பேட்டரிஸை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா செகண்ட் வேவ்ல எங்களோட இலக்குகளை நாங்க டார்கெட் பண்ணி அழிச்சிட்டோம் அப்படிங்கிறதோட ரஷ்யா தரப்ப சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல எல்லாமே சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கன்றாங்க. அப்ப சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொண்டு போய் நீங்க பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வச்சிங்களா உக்ரைன் அப்படிங்கிறதோட பல நபர்கள் இருந்து கேள்வி வருது. பட் ஆனா இல்ல, உக்ரைனோட மக்களை குறி வச்சு தாக்கிறதுக்காகவே ரஷ்யா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு யூஎன் தரப்புல கொண்டு போய் எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிடுறாங்களாமா. ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இங்க எடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதே நேரத்துல தான் நம்மளோட பிரதமர் அவர்களும் புட்டின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிபரான புட்டின் அவர்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் டின்னர் டிப்ளமசி அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. லைவ் டெலிகாஸ்ட்லாம் போச்சு. நானே என்னமோ பேசுவாங்களாக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க பேசுறாங்க, இவர் ரஷ்யால பேசுறாரு, இந்தியாவில பேசுறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாராம்சம் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அடுத்த பதில தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இங்க போயிட்டு இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா SU-30 ரக விமானங்கள்லாம் டெவலப் ஆகி ரெடியாகி வெளியே வந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு தெரியும். அதே போல இது போல தாக்குதலை இங்க நடந்துட்டு இருந்தனால டிமிட்ரி குலேபா அவர்கள் என்ன கேட்டிருக்காரு, நண்பர்களே, தோழர்களே, எங்களுக்கு அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், ரெண்டாவது F-16 வேணும், நேட்டோவில் எங்களை இணைக்கிறதுக்கான இர்ரிவர்சபிள் பாத் வேணும் அப்படிங்கிறது போல கோரிக்கைகள் வலுவடைய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பவும் கதற ஆரம்பிச்சுக்கிறாரு. அதே ஒரு போக்குல வந்து கேட்க ஆரம்பிச்சுக்கிறாரு.
ஸோ இதெல்லாம் இந்த நாட்டோ மீட்டிங்ல நாளைக்கு நடக்க இருக்கு இல்லையா, ஜூலை 9ல இருந்து 11ஆம் தேதி நடக்க இருக்கு இல்லையா, இந்த சமயங்கள்ல இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கு மேல இப்போ ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த இமேஜ்ல பாருங்க, ரஷ்ய தரப்புல இருந்து அட்டாக் முன்னெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த சைடு தூக்கிட்டாங்க. நாட்டோவோட இந்த ஏவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவோட மிசைல்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த ஏவாக்ஸை வச்சு. இந்த உக்ரைனோட பார்டர்ல உக்ரைனுக்குள்ள போகல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரஷ்யாவோட மிசைல்ஸ்லாம் நம்மளால ட்ராக் பண்ண முடியுதா, அதெல்லாம் நம்மளால அழிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் இப்பவே நோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டோ தரப்புல இருந்து. அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன ரூமர் அப்படின்னா, இந்த நாட்டோ மீட்டிங் நடக்குது இல்லையா, இந்த நாட்டோ மீட்டிங்ல இதுக்கு மேல உக்ரைனோட மேற்கு பகுதியை ஃபுல்லா நோ ஃபிளை ஜோன் அறிவிச்சு இந்த பகுதியில ஃபுல்லா உக்ரைனுக்கு வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது முழுவதும் நேட்டோ நாடுகள் பாதுகாப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. இதுக்காக ஏன்னா அப்பத்தானோட நாட்டோ ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு போக முடியும், அந்த இடத்துல பத்திரமா பாதுகாப்புல வச்சுக்க முடியும், அதுக்கப்புறம் அந்த பகுதியை அபேஸ் பண்ணிக்க முடியும். இல்ல அந்த இடத்துக்குலாம் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான வேலைகள்ல இதுக்கு மேல நாட்டோ நாடுகள் இறங்குவாங்க. இதுக்கான முக்கியமான பேச்சுகள் அந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. இது கூடவே 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா, இந்த பெல்கிராட் பகுதியில தாக்கிங்கப்பா உக்ரைன், ஏன்னா உக்ரைன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, ஆயுதங்களை கொடுங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது போல 2 நாளைக்கு முன்னாடி பைடன் அவர்கள் அப்ரூவல் கொடுத்துட்டு சொல்லப்பட்டு வருது. எங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டா இல்ல, ரஷ்யாவோட ஏர்ஃபீல்டு இந்த பெல்கிராட் பகுதியில் எங்க இருந்தாலும் ஏதாவது முக்கியமான நிலைகள் இருந்தா தாக்கிங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல பர்மிஷன் கொடுத்துதான் சொல்லப்பட்டு வருது. இதை யார் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட லின்சி ட்ரேஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷன் அடுத்த கட்ட லெவலுக்கு போக போகுது. இப்போன்னு பார்த்து நம்மளோட பிரதமர் அங்க இருக்காரு, டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நடக்க இருக்கு, சைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுவது. ஸோ இந்த பக்கத்துல ஒரு அணி ஃபார்ம் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்கான அணி ஃபார்ம் ஆகுது. அதை எதிர்க்கிறதுக்காக இன்னொரு சைட்ல ஒரு மிகப்பெரிய அணி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப எலெக்ஷன்றதுனாலதான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த எலெக்ஷன் அமெரிக்கால மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அச்சோ இல்ல தப்பா பேசிட்டு இருக்கிறமே செந்தில், அப்புறம் சேனல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது. அதாவது ஏ என்னும் நாட்டில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கு இல்லையா, அதுல பை என்னும் நபர் ஜெயிச்சாலும் தோத்தாலும், இல்ல ட்ராம் என்னும் நபர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்மளுக்கு எதிராக கண்டிப்பா பாலிசிஸை நகர்த்துவாங்க. ஏன்னா அவர் ட்ரா என்னும் நபர் தரப்பு தெளிவாவே வந்திருக்கு. சில நாடுகளை பனிஷ் பண்ணும், இந்த டீடாலரைசேஷன்ற போக்குல போயிட்டு இருக்காங்க, சில நாடுகளை பனிஷ் பண்ணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கன்ஃபார்மா தெரியுது. நான் இந்த ஒரு காரணத்தினாலதான் வீவ் என்னும் நபர் முன்னாள் டாம்ரசி அதில் பாத்தீங்கன்னா ஒரு நபரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தோத்துட்டார், நம்ம கூட அவர் தான் ஜெயிப்போம் அப்படின்றது போல யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ டிப்ளமசிலாம் மாறிடுச்சு. ஸோ பாலிசிஸ் புதுசாக இருக்கிறதுனால ட்ரம்ப் என்னும் நபர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கும்போது மேபி நம்மளுக்கு எதிரான, இதில் யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு எதிரான பாலிசிஸ் தான் இருக்க போகுது. கடுமையான பாலிசிஸ் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸான டைஸ் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுவது. அப்படியா என்னங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்புறம் இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ண வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதாவதுங்க இந்த 8ஆம் தேதி ஜூலை மாசம் இருக்குல்ல, அதாங்க நேத்திக்கு இந்த குழந்தைகளோட ஆஸ்பத்திரியில் அடிச்சிட்டாங்க, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் பிளஸ் போல பல பகுதியில் அடிச்சிட்டாங்க இல்லையா. மொத்தம் 38 மிசைல். எக்ஸாக்டான வேரியன்ட் தெரியலினாலும் அந்த மிசைலோட காஸ்ட் எல்லாம் நாங்க எஸ்டிமேஷன் போட்டு வச்சுக்கிறோம். அதாவது ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு இழப்பு பாருங்க, எந்த அளவுக்கு மிசைல்களை உக்ரைன் மேல ஏவுறாங்கன்னு கணக்கு வச்சுக்கிறாங்க. இதுக்கு கூட உட்காந்து கால்குலேட் பண்ணி இந்த சமயத்திலயும் நீங்க கணக்கு போட்டு பாக்குறீங்கன்னா கிரேட்டுங்க உக்ரைன், சல்யூட் பண்ணிடுறோம் உங்களுக்கு. முதல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 200 இருந்து 250 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வர்த்துள்ள மிசைல்ஸை பயன்படுத்திக்கிறாங்க ஒரு நாள் தாக்குதலுக்கு. பாத்தீங்களா பார்ட்னர்ஸ், எங்களுக்கும் கொடுங்க. ஒரு நாளைக்கு ரஷ்யா மேல நாங்க தாக்குதல் பண்றதுக்கு குறைஞ்சது 250 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை கொடுங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் கேட்டிருக்கிறாங்க. கொடுத்துருவாங்க அமெரிக்கா, மேற்குலக நாடுகள்லாம் கொடுத்துருவாங்க இதுக்கு மேல அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா 2 சப்ஸ்டேஷன்ஸ் 2ல இப்ப 3ஆ மாறிச்சு. 3 சப்ஸ்டேஷன் மேல உக்ரைனோட சப்ஸ்டேஷன் கீவ் மேல பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால பல நபர்களும் கரண்ட் எல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஏர்போர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய கணக்குகள் படி
மொத்தம் 44 மிசைல்களை 40ல இருந்து 38ல இருந்து 40 44 மாறிடுச்சு. சரி, 44 மிசைலை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு இருந்து அனுப்பியிருக்காங்க. இதுல வந்து நாங்க 33 நாங்க அழிச்சிட்டோங்க. பேலன்ஸ் இருக்கிற மிசைல் எல்லாம் போய் அங்கங்க தாக்குதல் பண்ணிடுச்சு. இதுல ஏன் வந்து எங்களால எல்லாத்தையும் பண்ண முடியல, அதுவும் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இருந்து தாக்கு பிடிக்க முடியலையாப்பா அப்படிங்கிறதுல கேள்வி வருது இல்லையா? ஏன் வந்து இங்க முடியல அப்படின்னா, அல்ட்ரா லோ ஆல்டிடியூட்ல பறந்திருக்கு. ரொம்ப தாழ்வா அப்படியே தரையா அப்படியே மிதந்து வந்து அடிச்சிருச்சுங்க. அதனால வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது போல நியாயமான விளக்கங்களை வந்து உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி மிசைல் வந்து உக்ரைனுக்கு கொடுங்க, ரஷ்யா மேல தாக்குதல் பண்ணிட்டு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது இந்த தாக்குதல் நடந்துருச்சு இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த தாக்குதல் நடக்குது இல்லையா, இந்த நடக்கிற அதே சமயத்துல 8ஆம் தேதி ஜூலை மாசம் உக்ரைனோட தெற்கு பகுதியில 5 ரிகானிசன் ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்குது. ஒரே நாள் நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். இதெல்லாம் ரஷ்யாவோட ஆர்லாண்ட் 10 அந்த வகையான ட்ரோன்கள் வந்து இந்த பகுதியில சும்மா சௌரியத்துக்கு சுத்திட்டு வந்திருக்குது. மிசைல்கள் மட்டும் இல்ல, ரிகானிசன் ட்ரோன்களையும் நாங்க துல்லியமா சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நேற்றுக்கு ஒரே நாள்ல நடந்த தாக்குதல்னால இப்ப வரைக்கும் 33 சிவிலியன்ஸ்க்கு மேல இறந்துட்டாங்க, 140 பேர்த்துக்கு மேல காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இது டைமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 28 நாங்க இப்போ 33 இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 33 அப்படின்ற கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் ஆகும்போது ஏதாவது டீட்டெயில்டான ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.